நம்மை கலிகூற பண்ணுகிற நல்ல கர்த்தருக்கு துதியும் கனமும் உண்டாகட்டும். இந்த நாள் ஜெபிக்க வேண்டிய ஆதார வசனம் சங்கீதம் 35:12. நான் செய்த நன்மைக்கு பதிலாக தீமை செய்கிறார்கள், என் ஆத்துமா திக்கற்று போக பார்க்கிறார்கள். துதிப்பதற்கு சங்கீதம் 31:7. உமது கிருபையிலே களி கூர்ந்து மகிழ்வேன், நீர் என் உபத்திரவத்தை பார்த்து என் ஆத்தும வியாகுலங்களை அறிந்திருக்கிறீர். நம்ம கிட்ட இருந்து நன்மை பெற்றுக்கொண்ட எத்தனையோ பேர் நமக்கு விரோதமா தீமை செய்யறாங்க. நாம எந்த விதத்திலையும் வாழ்க்கையில முன்னேறிட கூடாதுன்னு பலவிதமான தடைகளை நமக்கு கொண்டு வர்றாங்க. இவங்க எல்லாருக்கும் பின்னாடி சத்ருவான விருந்து கிரியை செய்யறான் என்பதை நாம மறந்துடக்கூடாது. அதனால நம்முடைய மாம்ச பலத்தினால இவங்க ஜெயிக்க முடியாது, ஜெபத்தினாலதான் மேற்கொள்ள முடியும். எனவே விசுவாசத்தோடு அப்படிப்பட்ட மனிதர்களுடைய கைகளுக்கும் கிரியைகளுக்கும் நம்மளை தப்புவித்து கர்த்தர் காக்கணும்னு ஜெபிக்கலாமா? நம்முடைய மன துக்கத்தையும் வேதனையையும் அறிந்திருக்கிற நல்ல கர்த்தர் இப்படிப்பட்ட எல்லா சஞ்சலத்திலிருந்தும் நம்மை விடுவிக்க வல்லமை உள்ளவராய் இருக்கின்றபடியால் அவரை மனதார நன்றியோடு ஸ்தோத்தரித்து துதிக்கலாம்.